என் தங்க பிள்ளையே, இன்று அம்மா சொல்வதை நீ கண்டிப்பாக கேட்டுத்தான் ஆக வேண்டும். உனக்கான விஷயத்தில் என்னென்னமோ உன்னை சுற்றி நடந்து கொண்டு இருக்கின்றது அம்மா. ஆனால் உண்மை நிலவரம் என்னவென்று தெரியாமல் அல்லவா இங்கு பரிதவிக்கின்றேனே. எனக்கு விடை கொடுக்க யார் வருவார் என்று கேட்கின்றாய். இதோ நீ கேட்கின்ற எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கத்தான் இந்த வராகி தாய் வந்து இருக்கின்றேன். என் பிள்ளையே, வலிகளை அனுபவிப்பவர்களுக்கு மட்டும்தான் வலி எவ்வளவு வலிக்கும் என்பது தெரியும். உன் வாழ்வில் நீ தைரியமாக இருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் அங்கு அறிவுரை சொல்லலாம். ஆனால் அந்த வசை சொல்லும் வஞ்சகமும் பழி சொல்லும் நம் மீது விழும்போது எவ்வளவு பெரிய துன்பத்திற்கு ஆளாகி கொண்டு இருப்போம் என்று நமக்கு மட்டும்தானே புரியும். உன்னை விட்டு பிரிந்த அந்த உண்மையான உறவின் பற்றிய மிக பெரிய உண்மையை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். உன் மன அமைதி அங்கு குலைந்து கொண்டிருக்கின்றது. வாழ்வில் முன்னேற முடியாமல் தடைகள் மட்டுமே வந்து கொண்டிருக்கின்றது. உனக்கான பாதையில் தெளிவாக செல்ல முடியாமல் அவர்களை பற்றி மட்டுமே நீ யோசிக்கிறாய். அவர் நமக்கான விஷயத்தில் என்ன நினைப்பாரோ ஏது நினைப்பாரோ என்றெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, உன் பாதையை தெளிவாக்குவது மட்டும்தானே என் நோக்கமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. நேரமும் காலமும் நிலைமையும் சரியில்லை என்பதெல்லாம் இங்கு வெற்றி பேச்சு, வீண் பேச்சு. நேரம் போதவில்லை என்பது வெற்றியின் பேச்சுத்தான். ஆனாலும் அதையும் தாண்டி முயற்சி இருக்கும் பொழுது அந்த நேரத்தையும் உன்வசப்படுத்தி கொண்டு உனக்கு ஏற்றால் போல் உன் சூழலை நீ அங்கு உனக்கு எப்படியெல்லாம் அங்கு ஓய்வின்றி உழைக்க முடியுமோ அப்படியெல்லாம் உழைத்து கொண்டே இரு. அமைதியாக உட்கார்ந்து விட்டால் சிறிது ஓய்வெடுத்து விட்டு என் நிலைமையை நான் பார்த்து கொள்கிறேன் என்று நின்று விட்டால் அதன் பின்னால் ஓடுவதற்கு உன் கால்கள் தயாராக இருக்காது. சோம்பேறித்தனமும் முடக்குத்தனமும் மட்டும்தான் அங்கு அதிகரித்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வழிகளை என்னால் புரிய முடிகிறது. நீ எப்படி மனதிற்குள் தூய்மையான உள்ளத்தோடும் நேர்மையான குணத்தோடும் அவர்களை புரிந்து கொண்டு இருக்கின்றாயோ அதே எண்ணத்தை தான் உன் மீதும் அவர் வளர்த்து கொண்டு இருக்கின்றார். அதனால் நான் சொல்வதை அங்கு கேள். நீ நினைத்த வாழ்க்கை கிடைப்பதற்கு இந்த வராகி தாய் அருள் புரிந்து விட்டேன். என்னை மட்டுமே பூஜிக்கும் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் பரபரப்பாக ஓடிக்கொண்டு இருக்கின்றாயே என்று நீ சிந்திக்காதே. நீ உற்சாகத்தை இழந்து இப்போதெல்லாம் தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது. என் வேலையில் கவனத்தை செலுத்தி இங்கு பல நாட்கள் ஆகிவிட்டது. நான் ஒரு மூலையில் அயர்வாக அளவா இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று நீ குற்றம் உணர்ந்தது போல் குற்றம் செய்தது போல் அங்கு ஏதேதோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். கலங்காதே. ஆழ்ந்திருந்த உன் மனதை திசை திருப்ப இந்த வராகி தாயை நீ வழிபடு என் தங்கமே. நிச்சயமாக உன் மனமாறி திட்டமிட்டபடி எல்லாம் நடக்கத்தான் போகிறது. நல்லதொரு எண்ணத்தால் உன் வாழ்க்கை மாறுவதை நீயே உணரத்தான் போகிறது. உன் வாழ்க்கையில் மாறி மாறி அதிசயம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லும் போதெல்லாம் உன் மனம் எப்பொழுது நடக்கப் போகிறது, எப்படி நடக்கப் போகிறது என்று நீ விரைவாக அதற்காக காத்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தின் வாயில் கதவை மிதிக்கும் பொழுது எனக்கானது நடக்குமோ நடக்காதா என்றெல்லாம் உன் மனம் அங்கு தவித்து கொண்டு இருக்கின்றது. யோகத்தை எதிர்பார்த்து நீ காத்திருக்காதே. உன் முயற்சியும் கடமைகளையும் செய்து கொண்டே இரு. உனக்கான ஏற்றத்தை நீ அடைவதை உணரத்தான் போகிறாய். நம்பிக்கையோடு செயல்படு. கவலை கொள்வதில் நீ மும்முரமாக இருந்துவிட்டால் உனக்கான செயல்களில் நீ கவனத்தை செலுத்த முடியாது. என் பிள்ளையே, இப்பொழுது உன் குணத்தில் நீ குழந்தையாக இருந்து கொண்டு இருக்கின்றாய். ஏனென்றால் குழந்தைக்குத்தானே எந்த ஒரு கள்ள கபடமும் இருக்காது. அவர்களின் மனது தூய்மையாக இருந்து கொண்டு இருக்கும். அப்படித்தான் என் பிள்ளைகள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் என் பிள்ளையின் மனதை நான் வருந்தும்படி என்ன செயல்களை செய்து விடுவேன். என் பிள்ளையே, உன் வாழ்வின் கவலையை ஆழ்ந்து நான் முழுசாக அலசி ஆராய்ந்து பார்த்து விட்டேன். ஓயாத பதட்டமாக இருந்து கொண்டு அடுத்தது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ எந்த பிரச்சனை எப்படி வருமோ என்றெல்லாம் யோசிக்கிறாய். யோகம் வந்தால்தானே, அதிர்ஷ்டம் இருந்தால்தானே
என் வாழ்க்கையின் நிலை மாறும் என்று நீ ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கின்றாய். புயலுக்கு பறவில் கூட தன்னை சரி செய்வது போன்று கால புயலால் வரும் கஷ்டங்களை நீ எதிர்நீச்சல் போட்டு அங்கு கடந்து தான் ஆக வேண்டியதிருக்கின்றது. என் தங்க பிள்ளையே, நான் உனக்காக விஷயத்தில் எல்லாம் இப்படித்தான் நடக்கப் போகிறது என்ற அச்சாரத்தை போடும் பொழுதும் இனி எதற்காக உன் வாழ்வில் மனம் கசங்கி அங்கு ஏதேதோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? வாழ்வில் ஏக்கமாகவும் இதற்கு மேல் என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறேன் என்று நீ நினைத்து கொண்டு இருக்காதே. எல்லாவற்றையும் இந்த தாயின் பொறுப்பில் விட்டுவிடு. உனக்கு சோகமும் குடைச்சலும் உன் மனதை போட்டு ஆட்படுத்தி கொண்டு இருக்கின்றது. உன் தளராத மனமும் சிதறாத கவனமும் என் மீது தீராத பக்தியில் இருந்து கொண்டு இருந்தாலே போதும். உனக்கான வாழ்வு வளம் பெறுவதை நீ உணரத்தான் போகிறாய். உனக்கான பொற்காலம் நெருங்கிவிட்டது. நல்லது நடக்கும் என்று சொல்லும் போது பல தடைகள் வந்து கொண்டு இருக்கின்றதே. அப்படி என்றால் எனக்கெல்லாம் எப்படி நடக்கும் என்று நீ அங்கு என்னென்னமோ உன் மனதிற்குள் யோசனைகளை எடுத்து சென்று கொண்டிருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, இறங்கு முகமாக இருப்பதால் உன் வாழ்க்கை எப்படி அங்கு ஏறு முகமாக மாறும் என்று நினைக்காதே. எல்லாவற்றிற்கும் காலம் சுழன்று கொண்டேதான் இருக்கும். சுழன்று கொண்டு இருக்கும் இந்த காலத்தை நினைத்து நீ வருத்தப்படாதே. ஏற்றமும் இரக்கமும் இரக்கமும் ஏற்றமும் மாறி மாறி வருவது தானே வாழ்க்கையின் யதார்த்தம், வாழ்க்கையின் இயல்பு நிலை. என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் வாழ்வை ஏறுமுகமாக வைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் கொடுப்பதற்காக நான் வந்து இருக்கும் பொழுது நீ எதற்காக வருத்தப்படுகிறாய்? என் பிள்ளையே, உன் மனக்குமுறல்களை என்னிடம் சொல்லிவிட்டாய். உன் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்து விட்டாய். உன் கர்வத்தையும் ஆணவத்தையும் என்னிடம் ஒப்படைத்து விட்டாய். இனி நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த தாய் உன்னருகில் வருவதை மட்டும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் உன்னையே தேற்றிக் கொள்வதற்கான வழியை சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன். என்னை முழுமையாக நம்பிக்கொள். நேசிக்க என்னால் மட்டும்தான் முடியும் என்பதில் உறுதியாகவும் தீர்க்கமாகவும் இரு. மன வலிமையை பல தோல்விகளை சந்திக்க வைத்து கொண்டு இருக்கின்றது தான். ஆனால் அந்த மன வலிமை மனப்பக்குவம் அடைவதற்குத்தான் இந்த வராகி தாயானவள் இப்படி ஒரு நிலைமையை உனக்கு கொடுத்திருக்கின்றேன். அதையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது. நதியின் ஆழத்தை கண்டு கொள்ள தெரிந்த உனக்கு பிறர் என்ன நினைக்கிறாரோ ஏது நினைக்கிறாரோ என்று வேதனையால் துடித்து கொண்டு இருக்காதே. அவர் உன்னை பற்றி நல்விதமாகத்தான் நினைத்து கொண்டு இருப்பார். வார்த்தைகளாலும் செயல்களாலும் மனம் பதறிக்கொண்டு இருக்கிறதே என்று சிந்திக்காதே. என் பிள்ளையே, அவர் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் இறுதியில் உன்னிடத்தில் வந்து சேர்வது உறுதியாகிவிட்ட பிறகு நீ எதற்காக மனம் தளருகிறாய்? உன் மனதிற்கு போல் நீ உன் எண்ணம் போல் வாழ்க்கையை வாழ போகிறாய். அதனால தான் உன் எண்ணத்தை தெளிவாக்கு. உன் எண்ணத்தை நேர்மறை எண்ணங்களால் செயல்படுத்து என்று சொல்கிறேன். நீ உறுதியாக இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை செயல்படுத்த முடியும். நிச்சயமாக வெற்றி பெற முடியும். நீ எப்பேற்பட்டாவது உன் வாழ்க்கையை வளப்படுத்தத்தான் போகிறாய். அதற்கு நான் பொறுப்பு. நல்லதுதான் உனக்கு நடக்கப் போகிறது. ஓம் வராகி தாயே போற்றி.